வணக்கம். நான் ஆஸ்ட்ரோ அழகுராஜ். இது பாவாலி ஸ்ரீ காமாட்சியம்மன் ஜோதிட நிலையம். நாம் இதுவரை 21 இந்து சமுதாய சம்பிரதாயங்களும் அதன் விளக்கமும் பார்த்து வந்துள்ளோம். இன்று 22வது சம்பிரதாயத்தை பார்க்க உள்ளோம். 22வது சம்பிரதாயம் என்ன? பூஜைக்கும் திருஷ்டி கழிக்கும் பொழுது எலுமிச்சம்பழம் பயன்படுத்துவது ஏன்? அதன் காரணம் என்ன? நம் முன்னோர்கள் எதற்காக எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்த சொன்னார்? அதற்கான காரணம், பூஜையின் போது உச்சரிக்கப்படும் மந்திரங்களும் ஜபத்திற்கும் ஏற்ப அண்டத்தில் பரவியுள்ள தெய்வ சக்திகளை கிரகித்து வெளிப்படுத்தும் தன்மை எலுமிச்சம்பழத்திற்கு உள்ளது. எனவே எலுமிச்சம்பழத்தை பூஜையின் போது பயன்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளனர். அதே நேரத்தில் திருஷ்டி கழிக்கும் போது எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்தினால் எலுமிச்சம்பழம் தீய சக்திகளை அழித்து நல்ல சக்தியை நிலைநிறுத்தி அதை வெளிப்படுத்தும் தன்மை எலுமிச்சம்பழத்திற்கு இருப்பதால் அதை பயன்படுத்த சொல்லி முன்னோர்கள் கூறி அதை வழக்கத்திற்கு கொண்டு வந்தார்கள். நம் முன்னோர்கள் எலுமிச்சம்பழத்திற்கு போல வெள்ளருக்கு அரளி வேம்பு போன்ற பொருட்களுக்கும் அத்தகைய நல்ல சக்திகளை கிரகித்து தீய சக்திகளை அழிக்கும் தன்மை உள்ளது என கூறியுள்ளனர். இந்த காரணத்திற்காக பூஜையின் போதும் திருஷ்டி கழிக்கும் பொழுதும் எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்துகின்றனர். இதுவே அதற்குண்டான விளக்கமாகும். வணக்கம். வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் சந்திப்போம்.